Hi. Welcome to Stock Royal YouTube channel. இன்ஃபோசிஸ்ன்னு சொன்னாவே ஒரு கனவு உலகம். அதாவது இந்திய உடைய ஐடி துறை மாணவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் எல்லாரும் வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த ஆசையை தோணுது வெறும் 50,000 ரூபான்னா யாராலும் நம்ப முடியாது. ஏன்னா இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்கும் போது இன்ஃபோசிஸ் நிறுவன தலைவர் நாராயணமூர்த்தி வந்து ஒரு ஐஐடி ப்ரொஃபஸராக இருந்தார். அப்போ அவருடைய மனைவி நகைகளை அடமானம் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் இன்ஃபோசிஸ் இன் பெங்களூர். அவருக்கு இருந்த லிங்கை வச்சு நிறைய ஆர்டர்ஸுங்கெல்லாம் வந்து குவியும் போது இன்ஃபோசிஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஸோ கரண்ட்லி இந்த ஷேர்ஸ் பற்றிலாம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே ஒரு வீடியோ போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு சென்சேஷனலான இடத்துல இருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். என்னன்னா இன்னைக்கு Q1 ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. 6,58,886 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 1,586 ரூபாய். 52 வீக் ஹை வந்து 2,067 ரூபாய். 52 வீக் லோ 1,367 ரூபாய். ஸ்டாக் பி 24 ரூபாய். புக் வேல்யூ 231 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு 2.71%, ROCE 37.3%, ROE 28.8%. புக் ஃபேஸ் வேல்யூ 5 ரூபீஸ் இருக்கிற கம்பெனி. 5 ரூபீஸ் இருக்கிற கம்பெனி. ஸோ தொடர்ந்து நம்ம இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன இந்த கம்பெனிக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஜென் ஏஐ, அதாவது டாப் பிக்ஸ் ஏஐ ஸ்டாக்னா இன்ஃபோசிஸ், TCS, HCL. இன்ஃபோசிஸ் தான் பைனியர் அதில் கூட. ஸோ தொடர்ந்து நம்ம இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ, அதாவது கம்பெனிக்கு எந்த கடனும் இல்லை. கம்பெனிஸ் ஹேஸ் அ குட் ரிட்டர்ன். CAGR நல்லா இருக்குது. ROCயும் நல்லா இருக்குது. 37.7%. கம்பெனி ஹஸ் மெயின்டைனிங் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 65.9%. அதாவது ஒரு வருஷத்துல 69% இந்த ஷேர் வேல்யூ அதிகரிக்குமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 5 இயர்ஸ்ல. அப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நோ ப்ரொமோட்டர்ஸ். 14.6 தான் இருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிற ஒரு கம்பெனி. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 4 இயர் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னையும் பார்க்கலாம். ஸோ இயர் ஆன் இயர் பேட்டர்னை இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 2004 இது ஃபஸ்ட்டு வர்றது குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட். 2004 ஜனவரியில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, அது சரியாக தெரியல. செப்டம்பரில் 9,253 கோடி ரூபாய். டிசம்பரில் 9,670 கோடி ரூபாய். மார்ச்சில் 9,663 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வர்றது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட். ஸோ இவங்க 9,500 கோடி ரூபாய் அந்த லெவல்லே இவங்க ப்ராஃபிட் லெவல் இருக்குது. நல்ல ப்ராஃபிட் லெவல் தான். ஸோ நம்பி வாங்கலாம். குட் டிவிடெண்ட்டும் நல்லா கொடுக்குற ஒரு கம்பெனி. இயர் ஆன் இயர் பாருங்க, 33,322 கோடி ரூபாய் 2023, 35,988 கோடி ரூபாய் 2024, மார்ச் 2025 37,608 கோடி ரூபாயா இவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்பி வாங்கலாம், நலமுடன் வாழலாம். அதுவும் இல்லாமல் இவங்க ஸ்டாக் பிளிட்டு அந்த மாதிரி நிறையா கொடுக்குற ஒரு கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு, போனஸு இந்த மாதிரி நிறையா கொடுக்குற கம்பெனி தான். லாஸ்ட் இயரும் ஏதோ போனஸ் கொடுத்துருக்காங்க. போய் ChatGPT செக் பண்ணி பாருங்கள் என்ன போனஸ் வந்திருக்குன்னு தெரியும். நீண்ட காலம் முதலீடுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் நல்லா பயன்படும். ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதாவது FII குறைச்சிருக்கிறாங்க. 32 இருந்திருக்கிறாங்க, 31 குறைச்சிருக்கிறாங்க. DII 38 இருந்திருக்காங்க, 39 அதிகரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டும் 20% இருந்த 2024 ஸ்டேக்கை 21% அதிகரிக்கிறாங்க. பப்ளிக் 13% 14% வரைக்கும் ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல கம்பெனி தான், வாங்கலாம்.